வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். ஆனால் அந்த பயணம் சிறப்பாக மாற வேண்டுமானால் சில முக்கியமான மாற்றங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை 100% சிறப்பிக்க 5 அற்புதமான வழிகளை பார்க்கலாம். கடைசி வரை பாருங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவல்கள்தான். வழி 1. தொடக்கத்தை பயப்படாமல் செய்யுங்கள். பலர் ஒரு விஷயத்தை தொடங்கவே மாட்டாங்க. ஏன்? தோல்வியுக்கான பயம், என்ன பேசுவாங்கன்னு பயம், யாராவது சிரிப்பாங்களா என்ற பயம். ஆனால் உங்கள் வாழ்க்கை சிறப்பிக்க ஆரம்பிக்கிறதைத்தான் முதலில் செய்யணும். உதாரணம், ஒருவர் வியாபாரம் தொடங்க நினைக்கிறார். ஆனால் 2 வருடம் யோசிச்சே இருக்கிறார். ஆரம்பிச்சிருந்தா இப்போது வளர்ந்திருப்பார். தினமும் ஒரு விஷயத்தை புதியதாக தொடங்க பாருங்க. அது ஒரு பழக்கம், ஒரு இலக்கை அடையும் முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி. வழி 2. தவறுகளை ஒப்புக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாம எல்லாருமே தவறுகள் செய்றோம். தவறு செய்கிறது தவம் இல்ல. தவறை புரிஞ்சுக்காம மீண்டும் மீண்டும் அதையே செய்யறதுதான் பிரச்சனை. உதாரணம், ஒருவர் கடனில் விழுந்தார். காரணம், செலவுகளை நிர்வகிக்க தெரியாம. ஆனால் அதை புரிந்து மீண்டும் ஃபைனான்ஸ் பற்றி கற்றுக்கொண்டு வாழ்க்கையை மீட்டார். நீங்க சமீபத்துல செய்த ஒரு தவறை எழுதி பாருங்க. அதிலிருந்து என்ன கற்றீங்கன்னு யோசிங்க. வழி 3. நல்ல மனிதர்களோட சுற்றுப்புறம் அமைக்கவும். நம்ம சுற்றுல இருக்கிறவர்கள்தான் நம்ம வாழ்க்கையை நேர்மாறாக பாதிக்கிறாங்க. உங்கள் சுற்றுச்சூழல் தான் உங்கள் சிந்தனையை தீர்மானிக்கிறது. உதாரணம், ஒருவர் எப்பொழுதும் நம்பிக்கையுடனும் ஆக்ஷன்ல இருக்கும் நண்பர்களுடன் இருந்தால் அவரும் அதே மாதிரி மாற்றப்படுவார். நேர்மையற்ற ஆற்றல் தரும் மனிதர்களை நழுவி உங்களை மோட்டிவ் பண்ணும் நல்லவங்களோட கனெக்ட் ஆகணும். வழி 4. ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செலவழிக்கவும். நம் வாழ்க்கையை சிறப்பிக்க ஒவ்வொரு நாளும் நமக்கே உரிய ஒரு பிளான் இருக்கணும். ராண்டமா நடக்கக்கூடாது. உதாரணம், ஒரு நாள் எப்படி செலவழிக்கிறீங்கன்னு பதிவு பண்ணி பாருங்க. உங்களுக்கு சரியான முன்னேற்றம் இல்லைன்னா தினசரி வழிமுறையில் மாற்றம் செய்யணும். காலை எழுந்தவுடன் 5 நிமிஷங்கள் உங்கள் நாளுக்கான டூ லிஸ்ட் எழுதுங்க. வழி 5. தொடர்ந்த முயற்சி என் பொறுமை. 4 நிமிடங்கள். வாழ்க்கை ஓர் மிரட்டல் இல்ல. இது ஒரு மெல்லிய பயணம். நிறைய முயற்சிகள் தோல்வியாவதுண்டு. ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களே வெற்றி பெறுவார்கள். உதாரணம், நடிகர் சூரி. ஆரம்பத்தில் வேலை இல்ல, வாய்ப்பு இல்ல. ஆனால் தொடர்ந்து போராடி இப்போது டாப் கமீடியன். ஒரே ஒரு விஷயத்திலாவது நீங்க தொடர்ந்து 21 நாள் முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் மனதில் நீங்க மாறிட்டீங்கன்னு உணர்வீங்க. இந்த 5 வழிகளும் சுமாரான விஷயமாதான் தோன்றலாம். ஆனா அதை செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நாள்தோறும் சிறப்பாகவே மாறும். இது ஒரு மாயாஜாலம் இல்லை, முயற்சிக்கும் ஒருவருக்கான மாற்றம் மட்டுமே. பயப்படாமல் தொடங்குங்கள். தவறிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நல்லவர்களோடு பழகுங்கள். திட்டமிட்டு நாளை செலவழிக்கவும். முயற்சி ப்ளூஸ் பொறுமை வெற்றி. நன்றி.